இந்தியாவிலே டாப் 3 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ் அண்ட் HDFC பேங்க். இது எல்லாமே அதோட ஷேர் பிரைஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதை டிசைட் பண்ணுறது எல்லாமே அதோட மார்க்கெட் கேப் தான். ஸோ இந்த மார்க்கெட் கேப்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மார்க்கெட் கேப்பை கால்குலேட் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிரும். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னா நம்மள மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு அவைலபிளாக இருக்க ஷேர்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேப்பை 3 விதமாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், இன்னொன்று வந்து மிட் கேப், இன்னொன்று வந்து ஸ்மால் கேப். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. 5,000 இருந்து 20,000 கோடி இருந்துச்சு அப்படின்னா அது மிட் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. 5,000 கோடி கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் சொல்ற ரிலையன்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 லட்சம் கோடி. இதுவே நம்மள பல பேர் யூஸ் பண்ற ஆப்பிள் போனோட மார்க்கெட் கேப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 லட்சம் கோடி. சோ இந்த மாதிரி நம்மளோட கம்பெனியும் குளோபலா பெருசா வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.